ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்கு மேக் பண்ணியிருக்கேன்னா, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு தான்ப்பா மேக் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயும் சரி, பர்சனலாக மெசேஜ் பண்ணி என்ன பண்ணியிருக்கீங்க, ரொம்ப வருத்தப்பட்டிருக்கீங்க. அதாவது ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு 5 இயர்ஸாக ட்ரை பண்ணுறீங்க, 10 இயர்ஸாக ட்ரை பண்ணுறீங்க. சில பேர் வந்து ஜாபை வந்து என்ன பண்ணுறீங்க, நிறுத்திட்டு ஒரு 3 மாதம் வந்து படிக்கலாம், ஒரு 6 மாதம் படிக்கலாம். கண்டிப்பாக நம்மளால் போயிட முடியும். இந்த சுச்சுவேஷன்லாம் படிச்சிருக்கீங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வேலைக்கு போனால் தான் நம்ம வேலைக்கு போனால் தான் வந்து குடும்பத்தை காப்பாற்ற முடியும், அந்த சூழ்நிலை இருக்குது. இல்லை அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிலருக்கு கனவாகவே இருக்கலாம், ஹேமாக இருக்கலாம், ஃபேஷனாக இருக்கலாம், இதுதான் வந்து அவங்க சின்ன வயசு லட்சியமாக இருக்கலாம். இப்படிலாம் இருக்கிறீங்க. இதில் புதுசாக ட்ரை பண்ணவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே என்ன இவ்வளோ கஷ்டமாக டிஎன்பிசின்னு சொல்லிட்டு அடுத்து ட்ரை பண்ணணுன்னு ஆசை இருந்தால் கூட அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க. இவ்வளோ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ பேசுகிறது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, நமக்கு தெரிஞ்சவங்க, எக்ஸாம் எழுதினவங்க, நம்ம கூட க்ளோஸாக இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களாம் பர்சனலாக வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி ஃபீல் பண்ண விஷயங்கள் தான் சொல்கிறேன். அதாவது என்ன சொல்கிறது, எல்லாமே இருந்தும், டேலண்ட் இருந்தும், நாலேஜ் இருந்தும், கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறது, 6th-லேருந்து 12th வரைக்கும் நியூ ஓல்டு புக்கு, அப்புறம் நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ் எல்லாமே நம்ம படித்தோம். கிட்டத்தட்ட அதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 16-17 புக்கு. இதை தவிர்த்து வந்து யாருன்னா இன்ஸ்டியூட்டில் புக் போட்டால் அதை வாங்கி நம்ம படிக்கிறது, நியூ சிலபஸுக்குன்னு சொல்லிட்டு இலக்கணத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளவோ இது வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர், அதுக்கு முன்னாடி இயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 90க்கு மேலே, 95 மேலே போட்டவங்க எல்லாருமே எக்ஸாம் கிட்ட போயிட்டு ஒரு 1 or 2 மார்க்கில் வந்து வேலை இல்லாமல் வந்துடுவாங்க இல்லைங்களா. அப்படி இந்த வருஷம் எழுதுனவங்க பார்த்திங்கன்னா 80க்கு மேலே போட முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதுவே ஜிஎஸ்ஓ மேக்ஸோ கஷ்டமாக கேட்டிருந்தா கூட எல்லாரும் மனசில் வந்து இவ்வளோ தாக்கம் இருந்திருக்குமான்னு தெரியாது. ஏன்னா எப்போவுமே அவங்க ஜிஎஸ்ஓ மேக்ஸ்லேயும் கை வைப்பாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்ஸும் மேக்ஸும் கை வைக்கலனாலும் அதுவும் மீடியம் தான், ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, மாட்ரேட்டாக தான் கேட்டிருக்காங்க. சரி, தமிழ் தான் டஃப்பாக கேட்டிருக்காங்க, ஜிஎஸ் மேக்ஸாவது நமக்கு ஓரளவுக்கு என்ன சொல்கிறது ஓகேவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் 50-50 சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தமிழ் ஈஸியாக கேட்டிருந்தாலும் கூட கட் ஆஃப் அதிகமாக இருந்தால் கூட கஷ்டப்பட்டு படித்தோம் இல்லையா, நம்ம படித்த கொஷின்லாம் வந்திருக்கு அப்படின்ற ஒரு ஆறுதலாவது இருந்திருக்கும். ஓகே, நம்ம வந்து ஒரு கொஷனில் 2 கொஷின் தான் மிஸ் பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் உட்காந்து படித்தோம்னா நம்ம குரூப் 2Aலையோ இல்லை நெக்ஸ்ட் இயர் குரூப் 4லையோ நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும். இப்போ என்னென்னா, நம்ம கஷ்டப்பட்டு இத்தனை புக்கு படித்தோம், ஆனால் வந்து அவன் கொஷின் எங்கேருந்தே கேட்குறாங்க. இப்போ நம்ம அடுத்து படிக்கலாமா வேணாமா, இல்லை என்ன சோர்ஸ் தான் படிக்கிறதுக்கு இருக்குது அப்படின்ற கொஷின் வந்து எல்லார் மத்தியிலும் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 15-16லாம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து குரூப் 2-2Aக்கு விட போகிறாங்க. இதில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, குரூப் 4 எழுதுவாங்க, குரூப் 1 எழுதுவாங்க, குரூப் 2 எழுதுவாங்க. எதில் அவங்களுக்கு வேலை கிடைக்குதோ அதில் போவாங்க. இப்போது அந்த லைனில் பார்த்திங்கன்னா அடுத்து குரூப் 2-2A எழுதலாமா இல்லை வேலைக்கு போயிடலாமா இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4 எக்ஸாம் வந்து நிறைய கன்ஃபியூஷனை வந்து எல்லார் மனதிலையும் க்ரியேட் பண்ணியிருக்கு. அதுவும் சொல்லப்போனால் நம்ம ஒரு மனதில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த ஒரு 6 மாதமாக, அதாவது லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நவம்பரில் சிலபஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. தென் வந்து ஆனுவல் பிளானரும் விட்டுருப்பாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம செக் பண்ணால் கூட ஒரு 7-8 மாதமாவது அட்லீஸ்ட் தொடர்ந்து படிக்கிறவங்களும் இருந்திருப்பாங்க. அவங்களாலையுமே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 85 வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கலாம். அதுவும் வந்து கெஸ்ட்டில் தான் ஒரு 5-6 அவங்க கரெக்ட் பண்ணியிருக்கலாம். மீதி 80 அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க படித்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு, நிறைய படித்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு 80+ எடுக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி வந்து நல்லா படித்தவங்க வந்து 98-99லாம் வந்து போடுவாங்க. ஓகேங்களா. குறைஞ்சபட்சம் நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் கொஷின் வந்து நானே வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். போன குரூப் 4க்கு குரூப் 2க்கு இந்த வருஷமும் வந்து ஓரளவுக்கு ஒரு கொஷின்லாம் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோம். இவ்வளோ இருக்கும்போது இவ்வளோ டஃப்பான கொஷின் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வரலாற்றிலே கேட்கல, இப்போ தான் கேட்டிருக்காங்க. ஜிஎஸ் மேக்ஸ் கஷ்டமாக கேட்டிருக்காங்க, ஆனால் தமிழில் வந்து இவ்வளோ கஷ்டமாக கேட்டதே இல்லை. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அலகு 1லேருந்து அலகு 7 வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக. அவங்க எக்ஸாம்பிள்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கலைச்சொற்கள் வந்து நாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, அறிவியல் அந்த மாதிரி துறை சார்ந்த அலுவல் சார்ந்த சொற்கள் எல்லாமே வரும், கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்படி வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கேட்போம், புக்குக்கு அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கேட்பேன்னு சொல்லவே இல்லை. அவங்க கீழே சொல்லியிருக்காங்க 10th ஸ்டாண்டர்ட் வந்து, அதாவது 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் நம்ம கொஷின் கேட்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி 10ஆம் வகுப்பு தரன்னு சொன்னால் கூட நம்ம 11th 12th படிக்கிறது இல்லாமல், எக்ஸ்ட்ரா புக்கு வாங்கி படிக்கிறது இல்லாமல் இவ்வளோ பண்ணியுமே இவங்க வந்து
வந்து இப்போ இலக்கணத்துக்கு வந்து ஒரு அறிஞர் வந்து ஒரு புக் எழுதியிருப்பார், அந்த புக்கில் இருந்து கொஷின் எடுத்திருக்காங்க கலைச்சொற்களுக்கு. அது மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ தொல்காப்பியரே இலக்கணத்தை பற்றி எழுதியிருக்காங்கன்னா அந்த புக்கில் போய் பழமொழி எடுக்கிறது, மரபு சொற்கள் எடுக்கிறது தனிப்பட்ட முறையில் எடுத்திருக்காங்க. அப்போ ஏன் வந்து நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து சிலபஸ் சொல்லிவிட்டு நமக்கு அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க? அப்போ குரூப் 2 இப்படி தான் இருக்குமோ அப்படின்ற தாக்கத்தை வந்து நமக்கு நிறைய க்ரியேட் பண்ணியிருக்கு இந்த எக்ஸாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரூப் 2 படிக்கலாமா வேண்டாமான்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ இவ்வளோ கோரிக்கைகள் இருக்குது இல்லைங்க, கண்டிப்பாக வந்து டிஎன்பிசி அவங்க காதுக்கு போயிருக்கும். ஓகேங்களா? கொஷின் வந்து டஃப்னு ஃபீல் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸுன்ற மாதிரி வலைதளங்கள் வந்து அவங்களும் வாட்ச் பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்படி அவங்க பார்க்கும்போது குரூப் 2 வந்து ஒரு கிளியரன்ஸ் வந்து அவங்க சைட்லேருந்து கொடுப்பாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அப்படி சிலபஸ்க்கு வந்து கிளியரன்ஸ் கொடுத்தாங்கன்னா குரூப் 2 வந்து ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அதாவது இல்லை நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன், ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, நான் அதுக்கு மேலே டிஎன்பிசி படிக்க விரும்பலை அப்படின்றவங்க நீங்கள் உங்களோட தனிப்பட்ட முடிவு சார்ந்து உங்களோட சுச்சுவேஷன் சார்ந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு வீட்டில் டைம் இருக்குது, என்னை படிக்க சொல்கிறாங்க, என் மைண்டும் ஓகேவாக இருக்குது, நான் ஒரு முறை ட்ரை பண்ணுறேன் அப்படின்றவங்க அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு சிலபஸ் வந்த பிறகு நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் குரூப் 2 வந்து படிக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்கள். நான் இந்த குரூப் 4 முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எப்படி தமிழ் 20 டேஸ்க்கு 20 டெஸ்ட்டு வச்சேன், அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவிலே உங்களுக்கு வந்து அப் டு எக்ஸாம் வரைக்கும் வந்து ஜிஎஸ்க்கு தமிழுக்கு எல்லாத்துக்குமே வந்து டெஸ்ட்டு வந்து அடுத்தடுத்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு நானே நிறைய எடுத்து வச்சுருந்தேன். இப்போ எனக்கே வந்து பார்த்தோன்னா வந்து என்ன சொல்கிறது, ஏன் எனக்குள்ளே ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கு. உண்மையிலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறதும் ஃபோன் பண்ணி வந்து கஷ்டப்படுறதும் பார்த்திங்கன்னா தாங்க முடியல. அதனால தான் உங்ககிட்ட பேசலாம். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஃபீல் பண்ணாதீங்க. வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியும் தோல்வியும் சகஜம்தான். ஓகேங்களா? நமக்குள்ளே கஷ்டம் இருக்கும். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை வந்து நல்லா பண்ணியிருக்கோம், அதுக்கான என்ன சொல்கிறது அங்கீகாரம் வந்து கிடைக்கலனா நமக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம படிச்சிருக்கோம், ஆனால் படித்த சிலபஸ்லேருந்து வரலன்றது தான் இப்போ கொஷின். இதனால் கட் ஆஃப் கம்மியாகும். 180+ இருக்கிற கட் ஆஃப் வந்து 160+ வரும். ஆனால் இதுலேயே வந்து என்ன பண்ணுறாங்க, நல்லா ஒரு 200க்கு 190க்கு மேலே போடுறவங்க ஈஸியாக கொஷின் வந்தால் இதில் ஒரு 170+ போடுறவங்களும் இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு இப்போ 13 லட்சம் பேர் எழுதுனாங்கன்னா 1% இல்லைனா வந்து 0.5%ஆவது 170 எடுக்கலாம். 0.1%ஆவது எடுக்கலாம். ஓகேங்களா? ஒரு 50லேருந்து 100 பேர் கூட நம்ம எடுக்கலாம், சொல்ல முடியாது 170க்கு மேலே. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா மாட்ரேட்டாக செக் பண்ணி பார்த்த வரைக்கும், நான் கேட்ட வரைக்கும் எல்லாருமே 140+, 150+ அப்படி தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? கட் ஆஃபும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்கிறது, இப்போ அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்த பிறகு செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ நம்மலாம் வந்து போகிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் கொஷின் எங்கே எடுத்திருக்காங்கன்னு தெரியும், உங்களுக்கு ஆன்சரும் எங்கே இருக்குதுன்னு தெரியும். இப்போ கொஷின் நம்மலாம் வந்து செக் பண்ணி பார்க்கும்போதும் வந்து ஒரு சிலதுக்கு கிடைக்குது, கிடைக்காம இருக்குது, டவுட்டில் இருக்குது ஒரு சில கொஷின். அப்படின்னா டிஎன்பிசிக்கும் மற்றவங்க இன்ஸ்டியூட் சொல்கிற கொஷினுக்குமே வந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 கொஷின் வந்து வேரியேஷன் இருக்கலாம். அதனால் அஃபிஷியல் கீ ஆன்சர் வந்த பிறகு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கட் ஆஃப் ஒருவேளை கம்மியாகலாம் இல்லைங்களா? நம்ம மட்டும் வந்து கம்மியான இப்படி எழுதலை. ஓகேங்களா? எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 70%, 75லேருந்து 80% பீப்புள் வந்து எல்லாருமே வந்து கொஷின் டஃப்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து வலைதளங்கள் நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே அதிகமாக கொஷின் போட்டாலும் சொல்லவும் மாட்டாங்க. லாஸ்ட்டு இயர் குரூப் 4க்குலாம் வந்து அப்படி தான் 160+ தான் வரும், கொஷின் வந்து மாட்ரேட்டாக தான் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 180+லாம் இருந்திருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. உடனே நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, எக்ஸாம் வந்துச்சு, அட்டன் பண்ணிங்க, அப்படியே விட்டுருங்க. டிப்ரெஷன் ஆகாதீங்க. யோசி எந்த ஒரு விஷயமும் நம்ம யோசிக்கிறதுனாலையோ டிப்ரெஷன் ஆகிறதுனாலையோ எதுக்குமே சொல்யூஷன் கிடைக்க போகிறதில்ல. மூவ் ஆன் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? கஷ்டமாக இருக்கா, கோவிலுக்கு போங்க, அம்மா கிட்டே சொல்லுங்கள், அப்பா கிட்டே சொல்லுங்கள். இது போல் வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள், ஒரு மூவிக்கு போங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது போலலாம் வந்து பண்ணுங்கள். இல்லை ஒர்க்கு நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சிங்களா, மறுபடியும் வந்து பார்ட் டைம் ஜாப் மாதிரி போங்க. இல்லை ஃபுல் டைம் ஜாப் போயிட்டு பார்ட் டைமாக படிங்க. படிக்க டைம் இருக்குது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பேஷன் எனக்கு அதுதான்னா படிங்க. இல்லை என்னால் முடியாது, ட்ரை பண்ண வரைக்கும் போதுனாலும் நீங்கள் பர்சனலாக முடிவு பண்ணிக்க. எனக்கு வந்து இன்னொரு சான்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து குரூப் 2 வந்து இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. நீங்கள் வந்து 90% 100% படிச்சிருப்பீங்க. அவங்க வந்து என்ன அவங்க சிலபஸ் வந்து கிளியரன்ஸ் கொடுத்தா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவுமே உங்கள் விருப்பம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட மனநிலைமை அவங்க இருக்கிற சுச்சுவேஷன் பொறுத்து தான் தெரியும். நான் இப்போ இந்த வீடியோவில் பேசுகிறது கூட பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர். ஓகேங்களா? 4-5 பேருன்றது வந்து நான் கம்மி தான். இவங்களாம் வந்து எனக்கு பக்கத்துலேயே இருக்கிறவங்க ஷேர் பண்ணது. மெசேஜில் வந்து பார்த்திங்கன்னா 20-30 மெசேஜுக்கு மேலே இருக்குது. அவங்க ஒவ்வொருத்தரும் மெசேஜ் பண்ணுறது பார்த்தோம்னா நமக்கு அவ்வளோ கஷ்டமாக
இருக்குது, என் ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படி இருக்குது, நான் 6 மாதமாக படிக்கிறேன், வேலையை நிறுத்திட்டேன். அதாவது சும்மா எக்ஸாம் வச்சாலே வந்து பார்த்திங்கன்னா நான் வச்ச டெஸ்ட்லேயே நிறைய பேர் வந்து 98, 99, 100லாம் கூட எடுத்திருக்காங்க. அவங்களெலாம் பார்த்திங்கன்னா என்னால் இங்கே ஈஸியாக எடுக்க முடிஞ்சது சிஸ்டர், அங்கே எடுக்க முடியல, ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேங்களா, பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 80+ தான் மேம் வருது, 85+ தான் மேம் வருது, எனக்கு 140 கொஷின் தான் மேம் வருது, வேலை கிடைக்குமா அப்படின்ற அந்த ஏக்கத்தோடய வந்து நிறைய பேர் பேசுகிறீங்க. எல்லாருக்கும் சேர்ந்த ஒரு பதிலாக தான் இந்த வீடியோ நான் கொடுக்குறேன். டிஎன்பிசி படிக்கலாமா வேணாமான்றது அடுத்தடுத்து அவங்க சைட்லேருந்து வர ஆன்சரை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னா அவங்களோட என்ன இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்கும், வெப்சைட் இருக்கும், அதுக்கு உங்களோட குறைகளை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க்கை அவ்வளோதானா அப்படின்றது இல்லை. நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கலையா அப்போ இந்த முறை இல்லை அடுத்த முறை தள்ளி போகுதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போகுது. வெற்றி வந்து தாமதமாகும், ஆனால் எப்போனா ஒரு டைம் கிடைக்கும். அது நமக்கு வரணும்னா கண்டிப்பாக வரும். இப்போது நமக்கு வந்து டிஎன்பிசி மட்டும்தான் வந்து கிடையாது. ஓகேங்களா, நிறைய எக்ஸாம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, எல்லா எக்ஸாம்ஸும் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட பிரச்சனைனா நம்ம டிஎன்பிசி மட்டும்தான் ட்ரை பண்ணுறோம், வேறு எதுவுமே ட்ரை பண்ணுறது கிடையாது. நிறைய எக்ஸாம்ஸ் வந்து வருஷத்தில் நிறைய எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். கொஷின் அதெல்லாம் ஈஸியாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது போலீஸ் எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க, அது நீங்கள் டிஎன்பிசிக்கு படிக்கிறீங்கன்னா அதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். ஜென்ஸாக இருந்தால் அது ட்ரை பண்ணலாம். ஃபிட்டாக இருந்தீங்கன்னா இப்போது மேரேஜுக்கு பிஃபோராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கெலாம் ட்ரை பண்ணலாம். இது மாதிரி வந்து நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷன் வச்சு நீங்கள் நிறைய எக்ஸாமுக்கு குவாலிஃபிகேஷனுக்கும் எக்ஸாமுக்கும் வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு நிறைய எக்ஸாம் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு வந்து நம்ம டிஎன்பிசின்னு மட்டும் ட்ரை பண்ணுறதுனால தான் வந்து இது மாதிரி கொஷின் வந்து டஃப் பண்ணிகிட்டே போகிறாங்களோன்றது வந்து எனக்கு பர்சனலாக எனக்கு தோணுது. இன்னுமே பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம் கூட நான் அட்டன் பண்ணியிருந்தேன். குரூப் 1லேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்தளவு தாக்கம் இல்லை கொஷின் பேப்பரில். அது ஃபுல்லாக ஜிஎஸ் தான். ஓகேங்களா, நல்லா மாட்ரேட்டாக தான் இருந்தது. குரூப் 2 லாஸ்ட் டைம் வந்து அட்டன் பண்ணியிருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே இருந்தது. ஆனால் இப்போ வர குரூப் 2 எப்படி இருக்கும்னு தெரியல. குரூப் 1 நிஜமாக பரவாயில்லன்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஆனால் குரூப் 4ல் ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அதுக்கு காரணம் ஒரு வேளை வந்து அதிக பேர் வந்து அப்ளை பண்ணுறதுனாலையா, கம்மி பண்ணணுன்ற அந்த மோட்டிவில் பண்ணாங்களா, இல்லை நாங்கள் வந்து இதுமாரி தான் கொஷின் எடுப்போம், நாங்கள் எங்கள் தரத்தை உயர்த்திட்டோம், நீங்கள் வந்து நல்லா இன்னும் படிங்க அப்படின்னு சொல்கிறாங்களான்னு ஒன்றுமே புரியல. ஆனாலும் ஓகே, அவங்க தரம் வந்து ஏற்ற என்ன நினைக்கிறோம் நம்ம இன்னும். ஆனால் அவங்க தரம் ஏற்றுறதுல பிரச்சனை கிடையாது, எங்கேருந்து எடுக்கிறாங்க என்னன்னு வந்து ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நமக்கு என்ன பண்ணணும், அவங்க சைட்லேருந்து கொடுத்தாங்கன்னா நம்ம படிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னது ஒன்று குரூப் 4ல். இப்போ 10வது வகுப்பு குவாலிஃபிகேஷன் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், 10th ஸ்டாண்டர்ட் லெவல்னு சொல்லிட்டு நம்ம டிகிரி படிச்சிருக்கோம். ஓகேங்களா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி படிச்சுட்டு இந்த எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க, அவங்களாலே முடியல. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா 10th படிச்சுட்டே நிறைய பேர் எக்ஸாம் எழுதுவாங்க. அவங்களாலாம் வந்து நினச்சே பார்க்க முடியாது. இது வந்து பார்க்கும்போதே அவங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த கொஷினில் 10th படிச்சுட்டு +2 முடிச்சுட்டு நிறைய ட்ரை பண்ணுற நிறைய பேர் எவ்வளோ பேர் இருக்காங்க. டிகிரி முடிச்ச நமக்கே வந்து திணறோன்னா 10th 12th படிச்சுட்டு ட்ரை பண்ணுறவங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. அவங்க கிளியரன்ஸ் வந்து நமக்கு கொடுக்கணும். ஓகேங்களா, இதிலிருந்து கேட்போம். இப்போது அவங்க கொடுத்த சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா கலை சொற்கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் இணைப்பு சொற்கள்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இணைப்பு சொற்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆனால், ஆகையால் அதெல்லாம் வந்து கேட்கவே இல்லை கொஷின். ஓகேங்களா, கலை சொற்கள் தான் என்னால் வந்து இன்னுமே வந்து புவியிலிருந்து கேட்டிருக்கேன், வரலாற்றுலேருந்து கேட்டிருக்கேன், சயின்டிஃபிக்காக கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதுபோல் வந்து வேர் சொற்கள் எவ்வளவோ இருக்குது, ஆனால் ஒரே ஒரு வேர் சொல் கேட்டிருந்தாங்க. அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை, அந்த வார்த்தை எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியல. அதுபோலமாக வந்து பார்த்திங்கன்னா மரபு சொற்கள், பழமொழிகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வச்சு செஞ்சுருக்காங்க தமிழில். இதெல்லாம் நினச்சி சும்மா நீங்கள் இது பண்ணிகிட்டே இருக்காதீங்க. எல்லாருக்குமே வந்து இந்த வருத்தம் இருக்குது, நமக்கு மட்டும்தான் இந்த வருத்தம் இருக்குதுன்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. மூவ் ஆன் பண்ணுங்கள், ரிலாக்ஸ்டாக இருங்க, அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, வாழ்க்கை வந்து இதோட கிடையாது. ஓகேங்களா, நமக்கு வந்து திறமை இருந்தால் நம்ம எதில் வேணால் உள்ள போகலாம். ஓகேங்களா, குரூப் 4 மட்டும்தான் இல்லை, குரூப் 2 ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் குரூப் 1 எழுதுங்க. அது என்னென்னா எக்ஸாம் வருதோ எல்லாமே எழுதிட்டு வாங்க. ஒரு ஸ்டேஜில் ஒரு பாயிண்டில் உங்களால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா, அதாவது நான் சொல்கிறது நான் அடுத்து ட்ரை பண்ணுறேன்றவங்களும் சொல்கிறவங்க, நான் ஆஞ்சி ஓஞ்சிட்டேன் என்னால் முடியாது அப்படின்றவங்க நீங்கள் உங்களோட பர்சனலான முடிவை நீங்கள் எடுத்துக்கோங்க.
நமக்கு தேவை ஒரு வேலை, எதனா ஒரு வேலைன்னு நினச்சிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். மற்றவங்க வந்து நீங்கள் பர்சனலாக முடிவு பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஆனால் இதுதான் வாழ்க்கை, நமக்கு டிஎன்பிசி மட்டும்தான் வாழ்க்கைன்றதை நீங்கள் வந்து என்ன பண்ண அதை வந்து அதை மட்டும் நினச்சிக்கிட்டு டிப்ரெஷன் ஆகாதீங்க. நான் சொல்ல வரது அதான். நிறைய பேர் வந்து டிப்ரெஷனில் தான் என்கிட்ட பேசுகிறீங்க. டிப்ரெஷன் ஆகாதீங்க. நான் சொல்ல வரதே இதுதான். இதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டேன். டிப்ரெஷன் வேண்டாம், ஓகேங்களா? நிறைய படிச்சிருக்கோம், கஷ்டம் இருக்கும். நானுமே எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கும் அந்த கஷ்டங்கள்லாம் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது நம்ம வந்து அந்த டைமில் ஸ்டூடெண்ட்டாக நினச்சி அந்த கொஷின் பேப்பர் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்போ தெரியும். நான் நிறைய கொஷின் எடுத்திருக்கேன், புக்கிலேருந்து எடுத்திருக்கேன், எங்கெங்கேயோ இருந்து டெஸ்ட் கொடுக்குறதுக்கு கொஷின் எடுத்திருக்கேன். ஆனால் எங்கேயுமே வந்து இது போல் கொஷின்ஸ் நானே பார்த்தல. நிறைய இன்ஸ்டியூட் புக்ஸ்லாம் வந்து நம்மளும் ரெஃபர் பண்ணுவோம் இல்லைங்களா? அதெல்லாம் ரெஃபர் பண்ணால் கூட இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து எனக்கு கிடைக்கல, ஓகேங்களா? ஆனாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் இதே ஸ்டேஜ் தான், ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம், டிப்ரெஷன் ஆக வேண்டாம். லைஃப்பில் அடுத்து மூவ் ஆன் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம், ஓகேங்களா? அடுத்த வாரம் வந்து குரூப் 2A அனௌன்ஸ்மெண்ட் வரும். வந்த பிறகு அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம், ஓகேங்களா? எல்லாம் ரிலாக்ஸ்டாக இருங்க, ரெஸ்ட் எடுங்க. ஒரு 2-3 டேஸ் எங்கன்னா முடிஞ்சால் வெளியே கூட போயிட்டு வாங்க, ஓகேங்களா? ஒரு அவுட்டிங் மாரி போயிட்டு வாங்க, மூவி போங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், மறந்துடுங்க, ஓகேங்களா? நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். கல்வியினால் வந்து யாரும் வீழ்ச்சி அடைந்ததே கிடையாது. இந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எதனா ஒரு இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பி கான்ஃபிடென்ட், பாசிட்டிவான மைண்டோடு இருங்க எப்போவுமே, அதுதான் நல்லது, ஓகேங்களா? உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.